ஏன்னா நீட் தேர்வு யாரும் ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல் இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு தேர்வை கூட அவர்களால் ஒழுங்கா நடத்த முடியல. எவ்வளவு நேரம் மாணவர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. ஏன்னா இந்த தேர்வே பெரிய கஷ்டமான விஷயம். இந்த தேர்வுகள் வந்து இவங்க ஒரு தடவை நடத்தி முடிச்சு திரும்பவும் தேர்வு வைக்கிறாங்க. அதுக்கும் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணணும். இது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாகவும் இந்த நீட் தேர்வு வந்து மிகப்பெரிய வியாபாரமும் மாறி இருக்கு. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு எட்டாத ஒரு இடமா இருக்கு. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். நீட் வேண்டாங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். பட் இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. உச்சநீதிமன்றமும் ஆணையில் இருக்கு. கண்டிப்பா இதை வந்து ஒரு தேர்தலை கூட ப்ராப்பரா நடத்த முடியலன்னா இது மாணவர்களுக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் பெரிய மன உளைச்சலை கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேர்தல் எப்போ வருதுன்னு தெரியாம உட்காந்துட்டு அப்புறம் தேர்தல் முடிஞ்சு அந்த தேர்வு முடிஞ்சு அந்த தேர்வுக்கான ரிசல்ட்டையும் காத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அதுல ரேங்கிங் வருது. நீட் ரேங்கிங்ல பெரிய குளறுபடிகள் ஒவ்வொரு தடவையும் நடக்குது. அந்த ரேங்கிங்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து வேற மாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கான ரேங்கிங்லயும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்குது. இங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்லயும் வந்து பெரிய அளவுல இந்த நீட்னால பெரிய பயன் இல்லை. நீட்ல வந்து குறைந்த மார்க் எடுத்தவங்களும் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்ல சேர முடிகிற சூழ்நிலை இருக்கு. அதனால நீட்னால எந்த பயனும் இல்லை. நீங்க தகுதியானவர்கள் தேர்வு செய்யணும்னா நீட்னால எந்த பயனும் இல்லை. கண்டிப்பாக இது வந்து தேவையற்ற ஒண்ணு. அட்லீஸ்ட் இந்த தேர்வையாவது மாணவர்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் எல்லாம் நடத்தி முடிக்கணும்.